வணக்கம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். முதற்கட்டமாக 7 மாவட்டங்களில் உள்ள 34 தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 7 முதல் ஜூலை 21 வரை இந்த பயணத்தை மேற்கொள்கிறார். கோவை, கடலூர், விழுப்புரம், நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பயணிக்கிறார். இந்த பயணத்தின் போது தொழிலதிபர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், பொதுமக்கள், பெண்கள், அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து உரையாட உள்ளார். இது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுகவின் முதற்கட்ட பிரச்சாரமாக பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக அதிமுக பலமாக இருக்கும் கொங்கு பகுதியில் எடப்பாடி பழனிசாமி பயணம் மேற்கொள்கிறார். கோவையில் தொடங்கும் இந்த பயணம் ஒரு நாளைக்கு 3 சட்டமன்ற தொகுதிகள் வீதம் மக்களை சந்திக்க இருக்கிறார். இறுதியாக ஜூலை 21ஆம் தேதி தஞ்சையில் பயணத்தை முடிக்கிறார். எனவே எடப்பாடி பழனிசாமியின் பயணத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் இதன் தொடக்க விழாவில் பங்கேற்க பாஜக நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்திற்கு விசிக தலைவர் திருமாவளவன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திருமாவளவன் பேசுகையில், தேர்தலையொட்டி அதிமுக இந்த செயல் திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் தமிழ்நாடு காப்போம் பயணம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். ஆனால் பாஜக மற்றும் RSS ஆகியோருடன் சேர்ந்து எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறார் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. தேசத்திற்கே அவர்களால் ஆபத்து என்று மக்கள் அணிதிரண்டு வரும்போது அவர்களை கூட வைத்துக் கொண்டு இவர் எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறார் என திருமாவளவன் கூறியுள்ளார். ஏற்கனவே அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதில் சிக்கல் இல்லை, ஆனால் அங்கு பாஜக இருக்கிறது என்று திருமாவளவன் கூறியிருந்தார். தற்போது திமுக கூட்டணியில் உள்ள திருமாவளவன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் வெற்றி பெற வாழ்த்து இருப்பது பேசுபொருளாக மாறியுள்ளது. மீண்டும் பாஜக மட்டுமே எங்களுக்கு பிரச்சனை என்று திருமாவளவன் அழுத்தி கூறியிருப்பதாக பார்க்கப்படுகிறது.